ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். உங்க கிட்னி ஆரோக்கியமா இருக்க, யூரிக் ஆசிட் லெவல் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கு, அது குறையறதுக்கு முக்கியமான 5 பழங்கள் என்னன்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது பப்பாளி. பப்பாளி பொறுத்த வரைக்கும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக சிறந்ததுங்க. கிட்னி பேஷண்ட்ஸ் இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க பப்பாளி தாராளமாக சாப்பிடலாம். இரண்டாவது முக்கியமான பழம் மாதுளை. மாதுளை ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா தினம்தோறும் நீங்கள் ஒரு முழு மாதுளை, இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் நம்மளுடைய ஆர்ட்ரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும். மூன்றாவது கொய்யா. நல்ல கனிந்த நாட்டு கொய்யா நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். நிறைய பேருக்கு டவுட் என்ன தெரியுங்களா, இந்த கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் கிட்னியில் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிடுமா அப்படின்னு. அது எப்படிங்க, நீங்கள் கொய்யாப்பழம் பழமாக இருக்கிறத நல்லா கடித்து சாப்பிடுங்களேன், உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் கட் ஹெல்த்துக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்காது, கிட்னிக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. நான்காவது முக்கியமான பழம் பேரிக்காய். ஸோ தவறாமல் உங்களுக்கு பேரிக்காய் கிடைச்சதுன்னா தாராளமாக பேரிக்காய் சாப்பிடுங்க. உங்களுடைய சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க இது பயன்படுது. ஐந்தாவது முக்கியமான பழம் வெள்ளரி பழம். வெள்ளரிக்காய் தான் நம்ம நிறைய சாப்பிடுவோம். வெள்ளரி பழம் சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். இந்த சிறுநீரகங்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கு, பிளட் ப்ரெஷர்னால கிட்னி ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெள்ளரி பழம் மிகவும் சிறந்தது. இந்த 5 பழங்கள் சிறுநீரகம் நன்றாக செயல்பட உங்களுக்கு உதவும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.